பல வீடியோஸ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பத்தி நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், என்ன லேப் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளீனா டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம தோல்ல உள்ள மாற்றங்கள் வச்சு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ரெண்டு மாற்றங்கள் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட அசோசியேட்டட். இது இருந்தா கண்டிப்பா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இது வந்து யூஸ்வலா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தா இந்த மாற்றங்கள் வரும். சில டைம்ல பாத்தீங்கன்னா வேற ஏதாவது நோய்கள்னாலையும் இந்த மாற்றங்கள் வரும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கழுத்துக்கு பின்னாடி ஒரு டார்க் ப்ரௌன் இல்லைன்னா வந்து பிளாக்கா திக்கா ஒரு வெல்வெட்டியா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் கலர் வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு பின்னாடி உள்ள ஸ்கின் வந்து டார்க்கா இருக்கும். அதுல வந்து அந்த ஸ்கின் மார்க்கிங்ஸ்லாம் நல்லா ஆக்சென்டேட்டடா இருக்கும். ஸ்கின் மார்க்கிங்ஸ்லாம் நல்லா பாக்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் திக்கா இருக்கும். இதுக்கு பேர் வந்து அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யூஸ்வலா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட அசோசியேட்டட் கண்டிஷன். ஸோ வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல வரலாம், டயபெட்டிஸ்ல வரலாம், சில டைம் வந்து இந்த பிஎம்ஓஎஸ் பிசிஓஎஸ் சொல்றோம்ல அந்த கண்டிஷன்லயும் வரலாம். ரேரா வந்து சில மெலிக்னன்சிலையும் சில டைம் வந்து வரலாம். பட் மோஸ்ட் காமன் கண்டிஷன் லிங்க்டு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கின் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கின் டேக் இந்த படத்துல பாக்குறீங்களா, இந்த ஸ்கின் டேக் இது சாஃப்டா இருக்கும், ஒரு பினைனா இருக்கும், பிரஸ் பண்ணீங்கன்னா அமுக்கா இருக்கும், ஒரு இனிஷியல் ஒரு ரவுண்ட் இருக்கும், கீழே வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டாக் இந்த ஃபிளவர்ல எல்லாம் இருக்குல்ல அந்த ஸ்டாக் மாதிரி இதுல அட்டாச்சா இருக்கும். இதுவும் ஒரு பினைன் கண்டிஷன். இது வந்து நிறைய இருந்ததுன்னா இட் இண்டிகேட்ஸ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்தா நீங்க வந்து டெர்மட்டாலஜிஸ்ட போய் பார்க்கணும். அவங்க தான் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி அது இது இந்த கண்டிஷனா சொல்லுவாங்க. பிளஸ் அடிஷ்னலா வந்து நமக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணனாலும் அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. பிளஸ் இந்த ஸ்கின் டேக்லாம் ரிமூவ் பண்ணணும்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும் போதாது, அடிஷ்னலா வந்து அவங்க வந்து ஏதாவது லேசர் இல்லைன்னா ஆர்எஃப் மிஷின் வச்சு அதை மெக்கானிக்கலா நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும்.